மிக நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு நல்ல மற்றும் எளிமையான மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு புத்திசாலி மனைவியை கொண்டிருந்தார். அவருக்கு பிரச்சனை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவள் அதற்கு ஒரு தீர்வை கொண்டிருப்பாள். அவர் தனது மனைவியை பற்றி குறிப்பிடத்தக்க வகையில் பெருமிதம் கொண்டார். மேலும் அவரை தனது ஒப்பிட முடியாத ஞானம், அவரது ஒப்பிட முடியாத புத்திசாலித்தனம் அல்லது அவரது அன்பான திறன் என்று அடிக்கடி புகழ்ந்து பேசினார். அவர் தனது மனைவியின் புத்திசாலித்தனம் தனக்கு இவ்வளவு பெரிய செழிப்பை கொண்டு வந்தது என்பதை அவரது வீட்டை கடந்து செல்லும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். பல மாதங்களாக அவர் தனது நன்றியை அறிவிப்பதற்கான பொருத்தமான வழியை சிந்தித்து கொண்டிருந்தார். இறுதியாக தனது உணர்வை மென்மையாக வெளிப்படுத்தும் விதமாக ஒரு வழியை கண்டறிந்தார். அவர் இரட்டை சுருள்களில், என்னுடைய ஒப்பிட முடியாத ஞானத்தால் 1,00,000 விஷயங்களை எளிதில் செய்ய முடியும் என்ற வரிகளை பொறித்து அவற்றை தனது வீட்டின் முன்வாயிலில் பதிவிட்டார். வீட்டை கடந்து சென்ற அனைவரும் சுருள்களை பார்த்தனர். அவரை அறிந்தவர்கள் அவர் தனது மனைவியை புகழ்வதற்கு எவ்வளவு பெருந்தன்மையான மற்றும் அன்பான கணவர் என்று நினைத்தார்கள். இருப்பினும் ஒரு நாள் மாவட்ட நீதிபதி அந்த வழியை கடந்து சென்றார். அந்த சுருள்களை படித்தபோது, என்ன ஒரு ஆணவம் கொண்ட மனிதன் அங்கு வசிக்கிறான் என்று அவர் தவறாக அந்த மனிதர் தன் மனைவியை பற்றி எழுதியதை அவர் தன்னை பற்றி பெருமை பரப்பியுள்ளார் என்று நினைத்தார். என்ன கொடுமையான ஆணவம்! இத்தகைய வீண் பெருமை பேசுபவன் தண்டனையை அனுபவித்தாக வேண்டும் என்று நினைத்தார். அவர் தனது குடியிருப்புக்கு திரும்பிய போது உடனடியாக அவரை சந்திக்குமாறு கடுமையான அழைப்புகளுடன் குமாஸ்தாவை அனுப்பினார். அந்த அழைப்புகள் அவரை மிகவும் பயமுறுத்தியது. அதை பற்றி தனது மனைவியிடம் சொல்ல போதுமான வார்த்தைகளை அவரால் பேச புரியவில்லை. நான் சட்டத்தை மதிக்கிறேன், நல்ல குடிமகன், வரி மற்றும் கட்டணங்களை ஏமாற்றாமல் செலுத்துகிறேன் என்றார். அவர் தனது தலைமுடியை வெறித்தனமாக இழுத்து பீய்த்து கொண்டிருந்தார். என் அன்பான திறமையே, இந்த அழைப்பை என் மீது கொண்டு வர நான் என்ன செய்திருக்க முடியும்? அவரது குறுகிய முடியின் கடைசி பகுதியை அவர் கிழிக்கும் முன் அவரது மனைவி அவரது மீது அமைதியாக கையை வைத்தார். ஒரு கணம் யோசித்த பிறகு அவள் சொன்னாள், வாசலில் உள்ள சுருள்கள் புண்படுத்தி இருக்க வேண்டும். உண்மையில் அது பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நீதிபதியை பார்க்க குமாஸ்தாவுடன் செல்லுங்கள். பயப்பட வேண்டாம். நீங்கள் சிரமத்திற்கு ஆளானால் நீங்கள் திரும்பி வரும்போது நாம் அதை பற்றி பேசலாம் என்று கூறினார். மிகவும் நிம்மதியாக அவர் குமாஸ்தாவுடன் புறப்பட்டு விரைவில் நீதிபதி முன் நின்றார். உன்னால் எதையும் செய்ய முடியும் என்று உலகம் நம்ப வேண்டும் இல்லையா? எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மிகவும் நன்றாக உள்ளது. நீ செய்ய வேண்டிய 3 சிறிய பணிகள் என்னிடம் உள்ளன. உடனே உன் அற்புதமான திறமைக்கு இவை ஒன்றும் கடினமாக இருக்காது. முதலில் நீ ஒரு சாலையின் நீளத்திற்கு ஒரு துணியை நெசவு செய்ய வேண்டும். இரண்டாவதாக, கடலில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறதோ அவ்வளவு மதுவை நீ தயாரிக்க வேண்டும். மூன்றாவதாக, நீ ஒரு மலையை போன்ற பெரிய பன்றியை வளர்க்க வேண்டும் என்று கூறினார். ஒரு பயங்கரமான புன்னகையுடன் நீதிபதி அவனது மூக்குக்கு அடியில் ஆட்காட்டி விரலை அசைத்து எச்சரித்தார். நிச்சயமாக நீ எனக்கு இந்த 3 செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் இந்த நீதிமன்றம் தலைகணம் உடையவர்களை எவ்வாறு கையாள்கிறது என்பதை நீ விரைவில் அறிந்து கொள்வாய். துயரமும் கவலையும் அடைந்த அவர் தனது மனைவியிடம் வீட்டிற்கு விரைந்து சென்று நீதிபதி முன்வைத்த 3 சாத்தியமற்ற கோரிக்கைகளை கூறினார். மனைவி சிரித்தாள். முட்டாள் கணவரே என்றாள். எளிய பதில்களை கொண்டதுதான் கடினமான பிரச்சனைகள். அவர் தொடர்ந்து கைகளை தேய்த்து கொண்டே இருந்தார். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. மனைவியின் சிரிப்பு அவரை தடுத்தது. இது உண்மையில் மிகவும் எளிமையானது. இன்றிரவு நன்றாக ஓய்வெடுக்கவும். நாளை நீங்கள் மீண்டும் நீதிபதியிடம் சென்று நான் உங்களுக்காக தயார் செய்யும் 3 சாதாரண கருவிகளை அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த சாதனங்களுடன் எடுத்து செல்ல சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு தருகிறேன். நான் உங்களுக்கு சொல்வது போல் நீங்கள் அவற்றை நீதிபதியிடம் சொல்ல வேண்டும் என்று கூறினார்.
அவர் தனது மனைவியின் அறிவுறுத்தல்களை நன்கு கவனித்தார். மறுநாள் காலையில் ஒரு அளவுகோல், ஒரு பெரிய அளவீட்டு கிண்ணம் மற்றும் ஒரு சமநிலை அளவீட்டை எடுத்து சென்று மீண்டும் ஒரு முறை நீதிபதியை சந்தித்தார். அவர் பேசத் தொடங்கிய போது நீதிபதியின் புருவங்கள் முன்பை போலவே இறுக்கமாக இருந்தன. ஆனால் அவர் தொடர்ந்து 3 அளவீட்டு சாதனங்களை நீதிபதியின் முன் வைத்தபோது இறுக்கம் குறைந்து அவர் கண்கள் ஆச்சரியத்தில் மின்னியன. இன்று காலை நீங்கள் எனக்கு கொடுத்த பணிகளை செய்ய நான் புறப்பட்ட போது நான் முடிப்பதற்கு முன்பு உங்களிடமிருந்து மேலும் அறிவுறுத்தல் தேவை என்பதை உணர்ந்தேன் என்று அவர் தொடங்கினார். எனவே ஐயா, உங்கள் பணியை எளிதாக்க இந்த 3 அளவீட்டுகளையும் கொண்டு வர வேண்டி நேர்ந்தது. முதலில் நான் நெசவு செய்ய வேண்டிய துணியின் நீளத்தை அறிய இந்த அளவுகோலால் சாலையை அளவிடுமாறு நான் மரியாதையுடன் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, இந்த கிண்ணத்தில் கடலின் நீரை அளவிடுங்கள். அதனால் நான் எவ்வளவு மது தயாரிக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக, நான் எவ்வளவு பெரிய பன்றியை வளர்க்க வேண்டும் என்பதை அறிய இந்த சமநிலையுடன் மலையை எடை போடுங்கள். நீங்கள் தரநிலைகளை நிர்ணயித்தவுடன் நான் என் பணியை மகிழ்ச்சியுடன் தொடங்குவேன் என்று பணிவுடன் கேட்டார். நீதிபதி தனது 3 பிரச்சனைகளுக்கும் அவரது தந்திரமான தீர்வை கண்டு மிகவும் குழப்பமடைந்ததால் அவர் அவரை தண்டனையின்றி செல்ல அனுமதித்தார். உண்மையிலேயே அவரது ஈடு இணையற்ற புத்திசாலித்தனத்தால் 1,00,000 விஷயங்களை செய்ய முடியும் என்று நீதிபதி நம்பினார்.